பட்டங்களையும் பதவிகளையும் சர்டிபிகேட்களையும் செக் பண்ணுகின்ற அல்லது அதை பற்றி பேசுகின்ற பாராளுமன்றமாகத்தான் இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு 159 பேரை சகோதரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே தெரிவு செய்து இந்த நாட்டை ஆளுங்கள், 70 வருடங்களாக அல்லது 7 தசாப்தங்களுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் சரியில்லை, அதனால் நீங்கள் சரியாக செய்ய எத்தனிக்கிறீர்கள் என்ற உங்களுடைய வேண்டுகோளை எதிர்பார்த்து இந்த மக்கள் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அதிகபட்ச ஆதரவோடு அனுப்பி இருக்கிறார். எனவே உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். கோட்டாபே ராஜபக்ச தலைமையிலே கண்முன் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு ரெல்லையிலே இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் 147 பேரை நாங்கள் கண்ணால் கண்டோம். இன்று அந்த உறுப்பினர்களிலே 2 பேர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தேசிய பட்டியலினூடாக வந்திருக்கிறார். 144 பேரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த பாராளுமன்றத்திலே 2 தசாப்தங்களாக நாங்கள் எங்களுடைய கடமையை நேர்மையாக சரியாக செய்ததனால் தான் இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மக்கள் எங்களை இந்த பாராளுமன்றத்துக்கு மீண்டும் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள்.